இந்த வீடு 1 மந்த்தா க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. என்னடா வீடுனாலே க்ளோஸ் பண்ணி போடுறதும் ஓபன் பண்றதும் வழக்கம் தானே, இதெல்லாம் பெரிய விஷயமானு நீங்க கேட்கலாம். ஆனா இதுல தான் மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்கு. சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது 2018ஆம் ஆண்டு ஏப்ரல் 24. இது கேரளா ஒரு அமைதியான வில்லேஜ்ல குடியிருப்பு பகுதி. அங்க ஒரு சாதாரண 2 மாடி வீடு. வெளியிருந்து பார்த்தா ஸ்பெஷலா எதுவுமே தெரியாது. ஆனா ஒரு நாள் அந்த வீட்டுக்குள்ள ஏதோ சரியில்லைன்னு பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த வீட்டோட ஜன்னல் அண்ட் டோர் எல்லாமே க்ளோஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு. ஈவினிங் மட்டும் அந்த வீட்டுக்குள்ள ஒரு சின்ன லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். முதல் சில நாட்கள் யாரும் கவனிக்கல. ஃபேமிலி வெளியூருக்கு போயிட்டாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா அடுத்த 10 நாள் ஆனதும் சந்தேகம் ஆரம்பிச்சது. 17வது நாள் அந்த வீட்ல இருந்து துர்நாற்றம் வர ஆரம்பிச்சது. உடனே இந்த இன்ஃபர்மேஷனை அந்த அயல்வாசிங்க போலீஸ்ல சொல்லவும் செஞ்சாங்க. போலீஸ் அந்த கதவை பிரேக் பண்ணி உள்ள போய் பார்த்தாங்க. அங்க பார்த்த காட்சி அவங்களுக்கு கூட புரியாத மாதிரி இருந்தது. டைனிங் டேபிள்ல பாதி சாப்பிட்ட உணவு, டிவி ஆன், ஃபேன் சுவிட்ச் ஆன், கிச்சன்ல யூஸ் பண்ண பாத்திரங்கள். போலீஸோட கண்களுக்கு அந்த வீட்ல எந்த ஒரு அசம்பாவிதமும் சண்டையும் நடந்தது மாதிரி தெரியல. ஆனா பெட்ரூம்ல பெட் எல்லாம் யூஸ் பண்ணாம அப்படியே இருக்கு. அங்க இருந்த 2 ஸ்மார்ட் போன்களும் சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு. அந்த வீட்ல இருந்த கணவன் மனைவி 2 குழந்தைகளும் காணாம போயிருந்தாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சது. போலீஸோட முதல் கேள்வி வீட்ல இருந்து அவங்க எப்படி வெளியேறினாங்கன்னு. நேர்பி ரோட் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணினாங்க. ஃபேமிலி கார் வெளியே போன ரெக்கார்ட் கிடைக்கல. ஆட்டோ டாக்ஸி ட்ரேஸ் இல்ல, பேங்க் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன் இல்ல, ஏடிஎம் விட்ரோல் இல்ல, பாஸ்போர்ட் மூவ்மெண்ட் இல்ல. இதெல்லாம் பார்க்கும்போது தான் போலீஸுக்கு இன்னும் குழப்பமாவே இருந்தது. ஒரு தியரி கிட்னாப்பிங் ஆனா ரான்சம் கோல் இல்ல. செகண்ட் தியரி சூசைட் பேக் ஆனா பாடி ட்ரேஸ் கிடைக்கல. அண்ட் இந்த கேஸ் ஸ்லோலி லோக்கல் மீடியால ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. அடுத்த ஒரு முக்கிய க்ளூ, ஃபேமிலி ஹெட்டான ராஜீவ்ங்கிற பெயரை மாற்றப்பட்டது. அவருமே ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் நடத்தினாரு. பிசினஸ் லாஸ்ட் சில மாதங்கள்ல லாஸ்ல இருந்தது. லோன் பிரஷரும் அதிகமாவே அவரை வாட்டி எடுத்துச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். டெய்லி ஒரு பேங்க் நோட்டீஸ் வீட்டுக்கு வந்ததாகவும் சொல்லப்படுது. இன்னும் டிஜிட்டல் ஃபோரன்சிக் செக் பண்ண போது அவர் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், கிரிப்டோ, ஆன்லைன் ட்ரேடிங் சிட்டிஸ்ல அதிகமான இன்வால்வ் இருந்தது தெரிய வந்தது. பல அனோன் இமெயில் ஐடி, என்கிரிப்டட் சாட்ஸும் இருந்தது. ஸ்லோவா ஒரு படம் உருவாக ஆரம்பிச்சது. ராஜீவ் ஒரு ஆன்லைன் ஸ்கேம் நெட்வொர்க்ல டிராப் ஆகி இருந்தாரு. இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட் காட்டினாங்க. பின்னாடி மிகப்பெரிய அமௌண்ட் டிமாண்ட். அவர் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் அந்த நெட்வொர்க் டிசப்பியர் ஆயிருச்சு. அந்த ஸ்ட்ரெஸ் வீட்டுக்குள்ள மிகப்பெரிய டென்ஷனை உருவாக்குது. தன் மனைவியோட கணக்கு வழக்குகளை சொல்லி தினமும் சண்டையும் போட ஆரம்பிக்கிறாரு. இதனாலே அந்த வீட்டுல நிம்மதிங்கிறதே கம்ப்ளீட்டா இல்லாம போயிடுது. அங்குள்ள அயல்வாசிங்களை போலீஸ் கிட்ட சொல்லவும் செஞ்சாங்க. கடைசி வாரம் ராஜீவோட வீட்டுல மிகப்பெரிய சண்டையோட சத்தம் கேட்டு சார்னு. இதை கேட்ட உடனே போலீஸோட முகமும் ஷட்டனா மாறிடுச்சு. அடுத்த ஒரு மாதம் கழிச்சு இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்மால் லாட்ஜ்ல ஃபேக் ஐடி யூஸ் பண்ணி ஸ்டே பண்ண ஃபேமிலி ஸ்ட்ரைஸ் ஆயிடுச்சு. அங்க அவங்க சேஃபா இருந்தாங்க. ராஜீவ் தன் ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணி சில நாள் நம்ம மறைந்திருப்போம்னு சொல்லி பிளான் பண்ணி இருந்தார் ராஜீவ். கடன் வாங்கிய ராஜீவ் கடன் வசூலிக்கிறவங்களை பார்த்து ஓட ஆரம்பிக்கவும் செய்யறான். ராஜீவ் தன் மனைவி கிட்ட எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் சொல்லவே இல்ல. தான் 2 குழந்தைகளுக்கும் கடைசி வரை என்ன நடக்குதுன்னு தெரியவே செய்யாது. கடைசியா இந்த ஒரு பிரஷரே அவரோட ஃபேமிலியை வாழ விடாம பண்ணிருச்சுன்னு தான் சொல்லணும். இவர் பண்ணன அந்த தப்புனாலேயே இவரோட அந்த 2 குழந்தைகளும் கேள்விக்குறியா ஆயிடுது. இறுதி கட்டத்துல என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் போலீஸ் வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணவும் செய்யுது. ராஜீவ் தன் வாழ்க்கையில நல்ல ஒரு வழியை தேடி இருந்தா ராஜீவுக்கு கடைசியா இந்த நிலைமை வந்திருக்காது. கேவலம் பணத்தோட ஆசையிலே ராஜீவ் இருந்ததுனால தன் குடும்பத்தையே இழக்க வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுது. ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் தவறான முடிவெடுத்தால் அது குடும்பத்தையே எப்படி பாதிக்கிறது என்பதை காட்டும் சம்பவம் இது. இந்த கதை ஒரு மனிதன் வாழ்க்கையில நடந்ததுனாலேயே அது மிஸ்ட்ரியாவே இன்னைக்கும் நம்மளை பயமுறுத்துது.